எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதாவது இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்கள். அப்போ நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, அதாவதுன்றது பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 15ஆம் தேதி மார்ச் மாதம்தான் இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மகர ராசியில், மீன லக்னத்தில், அது போக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய திசையில் 281 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம் அப்படின்றது இந்த மாதத்தோட வருஷமும் முடியுது, மாதமும் முடியுது. அப்போ இந்த மாதிரி தருணத்தில், அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கும்பராசி நேயர்களே, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவாக இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு, அதாவது 7.5 சனி இப்போ நடந்துகிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே இது தெரியும், சரிங்களா? ஒருவேளை இந்த 7.5 சனி தான் நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் நிறையா இருக்குது. 7.5 சனியுடைய கஷ்டமும் உங்களுக்கு உண்டு, நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 40% கஷ்டம் இந்த 7.5 சனினாலேயும் இருக்குது, சரிங்களா? ஆனால் 100% இந்த 7.5 சனினால தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்படி பார்த்தா கும்பராசியில் பிறந்தவங்க 15 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 15 கோடி பேருக்குமே இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ என் முதலாளிக்கு கும்பராசி தான், எனக்கும் கும்பராசி தான். அப்போ அவர் சம்பளம் கொடுக்குறாரு, நான் வாங்குறேன், அப்போ அவர் மேலே நீங்கள் கேஸாக போட முடியும்? இல்லை. அவருடைய விதி நல்லா இருக்குது, அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குது, அவர் பிறந்த நேரம் நல்லா இருக்குது, அவரும் நல்லா இருக்கிறார். அப்போ நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, கஷ்டப்படுறீங்க. அப்போ உங்கள் நேரம் ஏன் நல்லா இல்லை? உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், சரிங்களா? பிறக்கும்போது யாருமே கோடீஸ்வரராகவும் பிறக்கிறது இல்லை. பிறக்கும்போது எல்லாம் சாதிச்சுட்டு யாருமே பிறக்கலை. எல்லாருமே பிறக்கும்போது ஒரு வகையில் ஒரு விதத்தில் கஷ்டத்தில் தான் பிறக்கிறோம். அது அவங்களுடைய புத்தி கொண்டு, திறமை கொண்டு, டேலண்ட்டை கொண்டு அவங்க சாதிச்சு மேலே வராங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சாதிக்கிற பிராப்தம் இருக்கா இல்லையா, வாழ்றதுக்கு உண்டான வழி இருக்கா இல்லையா? அதாவது கவர்மெண்ட் வேலை செஞ்சு உத்தியோகத்தில் இருந்து சாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னுமே வாடகை வீட்டில் உட்காந்துட்டு சிரமப்படுறவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எதுவுமே இல்லாமல் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து சொந்த வீடு கட்டிட்டு 4 காசு மிச்சப்படுத்தி தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி இன்னுமே நல்லா இருக்கிறவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லைங்களா? அப்போ கும்பராசி நல்ல ராசி தான். அப்போ இந்த 7.5 சனி தான் காரணமா அப்படின்றது தயவு செய்து தவறான ஒரு பதிவு நீங்கள் பண்ண வேண்டாம், சரிங்களா? அப்போ 100% உங்களுக்கு கும்பராசிக்கு இப்போ 7.5 சனியிலேயே பாத சனி நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் இந்த சனி கிடையாது, முழுக்க முழுக்க இல்லை. அப்போ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, குரு பகவான் உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. செவ்வாய் பார்வை எடுத்துக்கோங்க, 4, 7, 8. சனி பார்வை 3, 7, 10. ராகு கேதுனுடைய பார்வை 3, 7, 11. குருவுடைய பார்வை அதாவதுன்றது 5, 7, 9. பொதுவான பார்வை 7. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் குரு பகவான் மிதுன ராசியில இருந்து உங்க ராசியை 9ஆம் இடமா பார்க்கிறார். குருவுடைய பார்வை வாங்கின ராசி யாருன்னா உங்க ராசி தான். 5ஆம் இடமா துலா ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா தனுசு ராசி பார்க்கிறாரு, 9ஆம் இடமா உங்களுடைய கும்ப ராசி பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடமான்னு சொல்றது என்ன ராசி? பாக்கிய ஸ்தானமா பார்க்கிறார். பொதுவாக குருன்றது எதுக்கு அதிபதி? திருமணத்துக்கு அதிபதி, புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான்.
ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் நல்லது நடக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். அப்போ 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போனார். அப்படி போனவர் நவம்பர் 11 வரைக்கும் கொஞ்சம் நல்லதாக இருந்தது உங்களுக்கு. ஏன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடக ராசியில் தான் குரு வந்து முதல்ல வக்கரம் அடைஞ்சார். அப்போ நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் 26 நாள் வந்து கடகத்தில் தான் அவர் வந்து வக்கரமாக இருந்தார். அதில் ஒரு 26 நாள் உங்களுக்கு நல்லா இல்லை. சரி, இனி வரும் காலமாக நல்லா இருக்குமென்னு கேட்டால் அதே வக்கரத்தோட மிதுன ராசிக்கு வந்தார். அப்போ கட்டன்றது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இந்த மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் 94 நாட்கள் மிதுன ராசியில் இப்போ வக்கரத்தில் இருந்தார். தமிழுக்கு சொல்லணும்னா மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரத்தில் இருந்தார். அப்போ இந்த 94 நாள் அதில் ஒரு 26 நாள் கிட்டத்தட்ட 4 மாதம் 120 நாள் உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிட்டார். கஷ்டமான கஷ்டம். அப்போ உங்களுக்கு 7.5 சனி கஷ்டம் கொடுத்ததுக்கு காரணம் ஒரு 40%. இந்த குரு வக்கரத்தில் போனதுனால கஷ்டம் கொடுத்தது இன்னொரு 60%. ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு பேக்ரவுண்டாக ஒருத்தர் நல்ல ஒரு அதிகாரியுடைய சப்போர்ட் இருக்கு, ஒரு அரசியல்வாதியோட சப்போர்ட் இருக்கு, அதனால நீங்கள் நல்லா இருந்தீங்க. அந்த அரசியல்வாதி அதாவது பதவி காலம் இழந்துட்டாலோ இல்லை ஒரு தவறுனால ஜெயிலுக்கு போயிட்டாலோ அவரோட சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கட்டன்றதை சாதிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா மீண்டும் அவருக்கு பதவி கிடைச்ச மாதிரி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இப்போதான் குரு பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார். எப்போ? மாசி மாதம் 27ஆம் தேதி. ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அப்போ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிப்பார். அப்படி பார்க்கும்போது தான் இந்த கல்வியில் இருக்கிற தடைகள் விலகும், படிப்பில் இருக்கிற தடைகள் விலகும். ரெண்டாவது, படித்த படிப்புக்கு உண்டான மெமரி இல்லை, ஞாபக சக்தி குறைவாக இருக்குது, குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, அதனால் படிக்கவே முடியலன்றீங்களா? படிப்பில் மாற்றங்கள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு சங்கடமாக இருக்குது, கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடன் வாங்கி பட்னியா குடும்பம் இருந்தும் எங்களால் வாழ முடியலைங்க, கீரியம் பாம்பா இருக்கிறன்றீங்களா? எப்படி இருக்க முடியும் சந்தோஷமா? சனி பார்த்தாலும் கெட்டு போயிட்டாரு, குரு பார்த்தாலும் கெட்டு போயிட்டாரு. அப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்போ இதுக்கு மேலே குரு உங்களுக்கு மாறக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக உங்களோட நிலைமை மாறும், நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்தது, தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு 7.5 சனி இருக்குது இல்லைங்களா? அப்போ 7.5 சனி வச்சுக்கிட்டு கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. சரிங்களா? எது செஞ்சாலும் தனிச்சு பண்ணணும். அசையும் சொத்துக்கள் வாங்குறதை விட அசையா சொத்துக்கள் வாங்குறது இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும். அசையா சொத்துக்கள்னா என்னங்க? கடன் பட்டாவது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, பொதுவாக தனிச்சு ஒரு விஷயத்தை செய்யறது, இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு உங்களுடைய நேரம் இப்போ நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன் பாருங்க, அவர் வக்கரத்தில் இருக்கிறார். சரிங்களா? வக்கரம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், செயல் இழந்துருவார். அப்ப புதன் பகவான் எப்ப வக்கர நிவர்த்தி ஆகிறாரு? இந்த ஐப்பசி மாசம் 7ஆம் தேதி தான் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்ப புதன் வந்து வக்கரன்றது நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா புதன் தானே ஞானக்காரகன். அப்ப அந்த ஞானக்காரகன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அப்பதான் உங்க மைண்டு வேலை செய்யும். பொறுத்துட்டீங்க, வெறும் 7 நாள் மட்டும்தான். சரிங்களா? ஆல்ரெடி குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, புதன் வக்கர நிவர்த்தி அடைய போறாரு. அப்போ புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா உங்களோட மைண்டு வேலை செய்யும், குழப்பங்கள் தீரும், ஞாபக சக்திகள் அதிகமாகும், ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிற விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டன்றது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இப்போ உச்சத்தில் இருக்கிறாரு. அதனால என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அது யாரு பேர்ல செஞ்சா நல்லா இருக்கும், அது எப்படி செஞ்சா நல்லா இருக்கும், எப்ப செஞ்சா நல்லா இருக்கும், இது யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம உட்கார்ந்து இருக்கிற வீடு கரெக்டா இருக்கா, வாஸ்து நல்லா இருக்கா, ஏன்னா இதெல்லாம் ஒரு வகையில பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து இப்ப 2ஆம் இடத்துல அவர் வந்து உச்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதிர்ஷ்டம் 12 தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா மீனத்திலிருந்து மேசத்துக்கு மாறுறாரு, தைரிய ஸ்தானத்துக்கு போறாரு. இதெல்லாம் யோகம். எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க, கண்டிப்பா வாழ போறீங்க. இதுக்கு ஆதாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்கிறார்.
செவ்வாய் உங்க ராசியில 19 நாள் இருப்பாரு. செவ்வாய் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து உக்காந்தாலோ பார்வை பார்த்தாலோ செவ்வாய் பலம் பெற்று உட்காரும் போது இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துலயே இருக்கிறார். சூரியன் 2ஆம் இடத்துல இருந்துட்டாவே கண்டிப்பா பாருங்க இந்த அரசியல் சப்போர்ட் நல்லா இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்துல போய் சூரியன் உட்கார்ந்து பார்க்குற காலத்துல வாக்குஸ்தானம், ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம். அப்ப கல்வியில மாற்றம் கிடைக்கும், கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. 2வது வீட்டுல 4 காசு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற குழப்பத்துல இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் இதுக்கு மேல உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதனால கண்டிப்பா நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி நீங்க செயல்படுங்க, நல்லதே நடக்கும். இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? நன்றிங்க.